திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கூட்டம் கனிமொழி தலைமையில் முதல் முறையாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டது. திமுக செய்தி தொடர்பு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், அமைச்சர்கள் கோவி செழியன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், டிஆர்பி ராஜா உள்ளிட்ட 11 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. பிறகு இந்த குழுவினர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளுக்காக எந்தெந்த ஊர்களுக்கு முதற்கட்டமாக செல்வது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். வேலைவாய்ப்புகள், மகளிர் உரிமைகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி பந்தை பாதுகாப்பதை பற்றி, விவசாயிகளின் பாதுகாப்பு, ஒன்றிய அரசாங்கம் வேலைவாய்ப்புகளை மக்களிடமிருந்து பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, மாநில உரிமைகளுக்காக போராடுவது, இதையெல்லாம் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை மையப்படும். பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பணி மூப்பு அடிப்படையில் முதலில் 723 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதுமாக ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அரசு செவிலியர்கள் சங்கம் மற்றும் ஒப்பந்த செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 3614 ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது என்றும் மேலும் 7400 ஒப்பந்த செவிலியர்கள் உள்ளதாகவும் கூறினார். செவிலியர்களின் கோரிக்கை ஏற்று முதற்கட்டமாக கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு 723 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்னர் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மற்றவர்களுக்கு காலி பணியிடங்கள் உருவானால் பணிமூப்பு அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிரிட்டிக்கல் கேர் பிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள் ஒரு 37 இடங்களில் கட்டப்பட்டு வருகிறது. அதில் புதிய பணியிடங்கள் என்று ஒரு 145 உருவாக்கி ஆக மொத்தத்தில் ஒரு 723 அளவுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்க முடியும் என்கின்ற வகையில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பணியிடங்கள் 723க்கும் பொங்கலுக்கு முன்னாலேயே பணி நிரந்தர ஆணைகளை காத்திருப்போரை எடுத்து அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் சுமூகமாக நடைபெற்றதாகவும் தங்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்யும் என்று அமைச்சர் கூறியிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்கம் மற்றும் செவிலியர்கள் பொதுநல சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கூட்டு அழைச்சிருந்தார். இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை போயிருந்தோம். இதில் நாங்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, புதிய பில்டிங் கட்டிருக்காங்க, அதுக்கு நர்ஸ் போடுங்க, அதுக்கு நர்ஸ் கொஞ்சம் ஷார்டேஜாக இருக்கு, அதுக்கு தபால் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேட் 2 கிரேட் 1 ப்ரொமோஷன் போட்டாங்கன்னா அதில் ஒரு 750 பேர் வரும். ஸோ நாங்கள் எங்கள் சைடில் சொல்றது அதை ஏற்றுக்கொண்டு 750 புதிய பணிகளை உருவாக்குறதா உறுதி சொல்றதா, அதையும் ஜனவரி பொங்கல் முன்னாடி பண்ணுறதா உறுதி கொடுத்துருக்காங்க. சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் சமரசம் செய்ய மாட்டோம் என்று தவிக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஆர்ச் பிஷப் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஆற்காடு இளவரசர் நவாப் ஜாதா முகமது ஆசிப் அலி, பிரம்மகுமாரி முத்துமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேராயர்களுக்கு விஜய் கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கினார். கிறிஸ்து அவதரித்த அந்த காட்சியை தத்ரூபமான ஒரு பரிசாக அவர் கைகளில் தருகிறார். அன்பு பிறக்கட்டும், அகிம்சை வளரட்டும், வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்புரை தர தொடர்ந்து குழந்தைகளுடன் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை விஜய் கொண்டாடினார். மேரி கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். We wish you a
ரோஜாப்பூ கொடுத்து வாழ்த்திய குழந்தைகளுக்கு திருக்குறள், டிக்ஷனரி மற்றும் சாக்லேட் ஆகியவற்றை விஜய் பரிசளித்தார். அப்போது விஜய் கிறிஸ்துமஸ் தாத்தா கண்ணாடி அணிந்திருந்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய விஜய், நம்முடைய வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள் தான் என்று குறிப்பிட்டார். மேலும் குட்டி கதை ஒன்றையும் கூறினார். ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையான நம்பிக்கைதான் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் என்றும் விஜய் தெரிவித்தார். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். கடவுளின் அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கக்கூடிய அன்பும் அதீத வலிமையும் இருந்தாலே எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்ல முடியும் என்றும் விஜய் தெரிவித்தார். ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. பிரைஸ் தி லார்ட். விஜய் பங்கேற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப் சதா முகமது ஆசிப் அலி, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் சிறப்பாக உள்ளதாக கூறினார். விஜய் முன்னிலையிலேயே அவர் தமிழ்நாடு அரசை புகழ்ந்து பேசினார். In Tamil Nadu, the most safety for people, there is safety for ladies, there is safety for children, and I think we are the second largest economy in India. தமிழக வெற்றிக் கழகம் தூய கட்சியா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? அடுத்த கட்சியை பத்தி எங்களுக்கு என்ன, அவையுடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக இனி ஆட்சிக்கு வர முடியாது என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரைக்கும் இந்த ஏழை எளிய மக்கள் தைப்பொங்கல் அன்று மகிழ்ச்சியாக அந்த பண்டிகை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இறுதி ஆண்டு, இதற்கு மேல் இந்த ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.